Hello everyone, welcome to my channel. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த வீடியோ. ஸோ ஸ்டடி பிளான். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் 3 ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது அந்த ஸ்டடி பிளானுக்கு. ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுனால நம்ம இன்னுமே வந்து பெட்டராக பண்ணணும், அந்த ஸ்டடி பிளானை எல்லாத்தையும் விடவே இன்னும் பெட்டராக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு 2-3 நாள் டிலே பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 75 டேஸ் பிளான். ஸோ எப்பயுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம ட்ரீம் பண்ணி நம்ம கோலை அச்சீவ் பண்ணோன்னா அதுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து அதில் இருக்க ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸை வந்து கடந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த ப்ராப்பர் பிளானிங் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களால் ஒரு சில இது வந்து முடியல அப்படின்றப்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எந்த சமயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அதை முடிச்சிட்டோம், வேறு ஒரு டாப்பிக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் வந்து ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து நம்ம வந்து 11 டாபிக்ஸ் 11 வீக்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளையிலேருந்து இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பிளானிங்க்கு அடுத்து நம்ம எடுக்க போகிறது ஆக்ஷன். ஸோ நம்மளோட ட்ரீம்ஸ் வந்து ரியாலிட்டிக்கு வரணுன்னா அந்த ஆக்ஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ நம்ம வந்து நான் ஏன் இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு கொடுக்குறேன்னா, நான் படிக்கிறப்ப எனக்கு இருந்தப்போ வந்துட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ நானாக வந்து முட்டி மோதி படித்து இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் ஓகே இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கும் அப்படின்றப்ப நானாக இது பண்ணி கற்றுக்கிட்டது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ணாத ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு எப்போ தெரியும்னா, நம்ம ரொம்ப நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படிலாம் தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன், நிறைய வருஷம் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இதை எப்படி நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக படிக்கலாம், நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடாமல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம், ஈஸியாக படிக்கலாம், அதே சமயம் ஒரு கம்ப்ளீட்டான ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா. நமக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து ஒரு பிளான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து சீக்கிரமாக வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்ற என்னோடய விஷஸோட இந்த பிளானுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 11 வீக்ஸோட பிளான். டோட்டல் டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நமக்கு கொடுத்துருக்க டாபிக்ஸ். ஃபோமில் வந்து 49, ப்ரோஸில் 17, ட்ராமாவில் 22, ஃபிக்ஷனில் 17, கிரிட்டிசிசமில் வந்து ஏன் 11+7 கொடுத்துருக்கேன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ப்ரோஸில் வந்து இருக்கிற டோட்டல் சாப்டர்ஸை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம், ப்ரோஸ் அண்ட் கிரிட்டிசிசம் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் 17+7 ப்ரோஸில் கொடுத்துருக்கிறது. அதில் கிரிட்டிசிசமில் இருக்கிறது நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷேக்ஸ்பியர் வந்து 4 ட்ராமா ப்ளஸ் சானட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் யூனிட் 9 and 10 வந்து பார்த்திங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ், ELT அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிராமர். கம்ப்ளீட்லி வந்து யூனிட் 10 வந்து கிராமர் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வந்து நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மீதி இருக்க டாபிக்ஸ்க்குமே வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் மெம்பர்ஷிப்பில் நான் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன், நிறைய பேர் ஜாயினும் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு. ஸோ அவங்களுக்கான வெல்கம் மெசேஜும் வந்து இன்றைக்கி அடுத்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ஒரு வீக்குமே வந்து மண்டே டு சண்டே இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு இது முடித்ததுக்கப்புறமும் நம்ம என்ன முடிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றதையும் நான் கொடுத்துருந்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஷேக்ஸ்பியரோட யூனிட்டை தான் படிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ராமா தான், ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். ஷேக்ஸ்பியரோட யூனிட் அது ரொம்பவே முக்கியமான யூனிட்டு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ராமா அலாங் வித் MCQs இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் சானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 சானட்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த 8 சானட்ஸுமே ரொம்ப சிம்பிளான சானட்ஸ் தான். நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும், திருப்பி படிக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ இது வந்து 5 டேஸ்க்கு 4 ட்ராமா 1 டே, சானட்ஸ்லாம் 1 டே. அது கூடவே வந்துட்டு நீங்கள் வந்து நமக்கு வந்து ப்ரோஸில் கொடுத்துருந்துருக்காங்க இந்த ஷேக்ஸ்பியரை பற்றி கொடுத்த ஒரு ஸ்பீச்.
நம்ம இது ப்ரோஸ் படிக்கிறப்ப நம்ம ப்ரோஸோட டிவிஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து இந்த 5 டேஸில் ஏதாவது ஒரு டே நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டோம், ஓகே இதுக்கு மேலே நமக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றப்ப இந்த இதையும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் ரிமைனிங் 2 டேஸ்க்கு வந்து நான் இந்தியன் ரைட்டிங்கில் இருக்க போம்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த போமை வந்து சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஷேக்ஸ்பியரில் ஏதாவது ரிமைனிங் பார்ட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் முடிச்சிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்கிறது என்னென்னா, நான் இந்த வீக்லி பிளான் வந்து ரொம்பவே மெனக்கெட்ட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து ஷஃபிள் பண்ணிக்கலாம். எப்படி ஷஃபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டோட்டலாக நான் 11 வீக்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்து நீங்கள் 7th வீக்கை ஃபஸ்ட் வீக்காவோ, நான் 8th வீக்கை செகண்ட் வீக்காவோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். வீக் வைஸ் மாற்றிக்கோங்க, டே வைஸ் மாற்றாதீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வீக் வைஸுமே வந்து ப்ராப்பராக ஒரு ஆர்டரில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி ஒரு சிலதை ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்ற ஆர்டரில் தான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி படிக்கணும் அப்படின்னாலும் வீக் வைஸ் அப்படியே மாற்றிக்கோங்க, டே வைஸாக மாற்றாதீங்க. ஸோ இதுதான் ஃபார் வீக் 1. ஸோ இந்த வீக் 1 முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம். ஷேக்ஸ்பியர் கம்ப்ளீட் யூனிட் முடிச்சிட்டோம். ஸோ 1 யூனிட்டே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 10 to 12 கொஷின்ஸ் வந்து அந்த ஒரு யூனிட்லேருந்தே வரும். அண்ட் 5 போம் கொடுத்துருக்கோம் அண்ட் ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போம் அண்ட் கிரிட்டிசிசம்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 to 3 கொஷின்ஸாவது வரும். ஸோ டோட்டலாக வந்து 12 to 15 கொஷின்ஸ்க்காவது நம்ம இந்த ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஸோ ஒரு படித்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து 12 to 15 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா கன்ஃபார்மாக நான் வந்து 10 மார்க்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகே 110 மார்க்ஸில் 10 மார்க்ஸ் நான் வாங்கிட்டேன் அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ படிக்கிறப்ப நான் எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா, ஃபோக்கஸ்டாக படிங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் மொபைல் ஃபோன் எதுவுமே எடுக்காமல் படிங்க. ஃபோக்கஸ்டாக படிங்க. அப்படியே நீங்கள் வீடியோ போட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் நோட்ஸ் எடுத்து படிங்க. கையில் ஒரு பேனா அண்ட் நோட் வச்சுட்டு அதில் என்னென்னலாம் நீங்கள் கேட்குறீங்களோ, என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிங்க. நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு பேர் தான் படிக்கிறது. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த யூனிட் 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ முடிச்சிட்டோம். ரிமைனிங் பார்ட் வந்து நான் பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். இன்னும் என்னென்னலாம் முடிக்கணும் அப்படின்றத வந்து நான் பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். So now moving on to week 2. இந்த வீக் பார்த்தீங்கன்னா வீக் 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெடிகேட்டட் டு பொயட்ரி. ஸோ நம்ம சொன்னிருந்தோம் இல்லைங்களா, ஈஸி அண்ட் டிஃபிகல்ட், மாட்ரேட், இந்த 3 வகையாக வந்து நம்ம பிரிச்சுருந்தோம். அந்த வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படின்ற மோஸ்ட்லி வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த போம்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஈஸி அண்ட் மாட்ரேட் இருக்க போம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 படிக்கிற மாதிரி கொடுத்துருந்துருக்கேன். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 50 மினிமம் 50 அந்த மாதிரி 50 லைன்ஸ்குள்ளே தான் இருக்கும். அப்படி அதிகமாக போனாலும் ஒரு 70 அந்த லைன்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களால் 3 போம்ஸ் படிக்க முடியும். ஸோ 3 போம்ஸ் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் இது பார்த்திங்கன்னா அடுத்து வர்றதுல பார்த்திங்கன்னா மாட்ரேட் அண்ட் டிஃபிகல்ட் லெவலில் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 2 போம் படிக்கிற மாதிரி கொடுத்துருந்துருக்கேன். அண்ட் ரிமைனிங் போம்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த இதில் வந்து ஏதாவது ஒரு வீக்கில் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பேன். அது எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் டு போம்ஸ். ஸோ ஃபஸ்ட் டே மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒசிமாண்டியஸ் காட்ஸ் கிராண்டியர் அண்ட் ப்ரொலாக். இந்த சைடில் கொடுத்துருக்கிறதுமே வந்து உங்களுக்கு அந்த போம் 3rd போமும் நீங்கள் வந்து படிக்கிறது தான். ஒரு டிவிஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா அந்த போமை விட்டுட்டு இதெல்லாம் மட்டும் நீங்கள் படிங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டே டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா த அன்னோன் சிட்டிசன், த தாட் ஃபாக்ஸ் அண்ட் பைசாண்டியம். வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சாங் ஆஃப் ஹோப், டெலிஃபோன் கான்வர்சேஷன், வால்சிங் மட்டில்டா. Thursday, remembrance to his coy mistress, the canonization. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே கொடுத்துருக்க போம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒசிமாண்டியஸ் காட்ஸ் கிராண்டியர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சானட். இது ரெண்டும் வந்து ஒரு சானட். அண்ட் அன்னோன் சிட்டிசன், தாட் ஃபாக்ஸ், பைசாண்டியம், இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் வந்து ரொம்ப வந்து நார்மலான போம் மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே இருக்கிறது வந்து நிறைய இருக்கும். நிறைய மெட்டஃபாரிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் டே பார்த்தீங்கன்னா சாங் ஆஃப் ஹோப், டெலிஃபோன் கான்வர்சேஷன், வால்சிங் மட்டில்டா, இது 3ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமன்வெல்த் லிட்ரேச்சரில் இருக்க ஒரு
விதமான போம்ஸ். அண்ட் 4th டே பார்த்தீங்கன்னா ரிமெம்பரன்ஸ் டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ் அண்ட் த கேனனைசேஷன். இது 3 வந்து பார்த்தீங்கன்னா இது 3மே லவ் தீமில் இருக்க போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் தீமாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்லேயோ இருக்கிற மாதிரி போம்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு தேடி தேடி ஒரு நாளில் கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அதை படிக்கிறப்ப இது ஓகே நமக்கு இந்த சப்போஸ் வேறு இதில் இருந்தால் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா ஓகே நமக்கு இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி படித்தோம் இது எல்லாமே வந்து லவ் ரிலேட்டட் தீம்ஸ் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் ரொம்பவே மெனக்கெட்டு இந்த இது வந்து ப்ரிப்பேர் பண்ணினேன். ஆக்சுவலாக இதுக்கு 3 days நான் எடுத்துக்கிட்டேன் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்துட்டு பர்ச்சஸ், மெண்டிங் வால் அண்ட் பிரம்மா. சாட்டர்டே த மீனிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அட் கூலுலா. சண்டே த ஆன்டி சஃப்ரகஜிஸ்ட், த ஸ்பேரோ, த கேம்பிரிட்ஜ் லேடிஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் வீக் 2. அண்ட் வீக் 3யும் வந்து பார்த்திங்கன்னா poetry தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் வந்து ஒரே ஆத்தர் எழுதுனதோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா சாசரோட தான் ரெண்டுமே, கேன்டர்பரி டேல்ஸ், புக் ஆஃப் டச்சஸ். செகண்ட் டே ஸ்பென்சரோடது ரெண்டுமே, ப்ரோத்தலாமியன், எபித்தலாமியன். தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கீட்ஸ் தி நைட்டிங்கேல், மில்டன் தி பேரடைஸ் லாஸ்ட். ஸோ ஏன் அடுத்தே கொடுத்தேன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்பென்சர் வந்து நிறைய மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி தான் கீட்ஸ். ஸோ ஸ்பென்சரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கீட்ஸுமே வந்து நிறைய க்ரீக் மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து இதை ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த க்ரீக் மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் நேம்ஸ்லாம் வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே ஒரு லைனாக எழுதிட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் இது வந்து ஒரு எந்த காடை சொல்லுது, இது வந்து எந்த பிளேஸை சொல்லுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆஸ் வெல் அஸ் மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட்டுமே வந்து பைபிளிக்கல் தீமில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ எல்லாமே வந்து ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் ட்ரைடனோட ஆப்சலான் அண்ட் அரிஸ்டாட்டில், போப்போட த ரேப் ஆஃப் த லாக். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சட்டைரிக்கல் போம்ஸ். இவங்க 2 பேருமே சட்டைரிஸ்ட் தான். இவங்க ரெண்டுமே வந்து சட்டைரிக்கல் போம்ஸ் தான். அதனால தான் ரிலேட்டடாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் August 1. ஸோ இந்த 2.5 வீக் பிளான் முடிஞ்சோடனே நம்ம ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ இட் இஸ் வேர்ட்ஸ்வர்த்தோடது இம்மார்டாலிட்டி ஓட் அண்ட் டின்டன் அபே. அண்ட் செகண்ட் டே August 2 வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த கிராடல், என்லெஸ்லி ராக்கிங் அண்ட் எலிஜி ரிட்டர்ன் என்ன கண்ட்ரி சர்ச் யார்டு. இது ரெண்டுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான போம். நிறைய கொஷின்ஸ் வந்து யூஜிசி நெட்லேருந்து கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட் டு டிஜெக்ஷன் அண்ட் குப்லகான். இட் இஸ் போத் த போம் ஆர் பை சாம்வெல் கால்ரிட்ஜ். ஸோ திஸ் இஸ் ஃபார் poetry. 2 வீக்கில் முடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 35 போம்ஸ் வந்து 2 வீக்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து நமக்கு 9 போம் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ ஷேக்ஸ்பியர் கூடவே 5 போம்ஸ் படித்தோம். இந்த 2 வீக்கில் 35 போம்ஸ் படித்தோம். நமக்கு இன்னும் ரிமைனிங் வந்து 9 போம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் அங்கங்கே வந்து ஒரு சில ஆத்தர் கூட மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம 3 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஷேக்ஸ்பியர் யூனிட் முடிச்சிட்டோம். போம்ஸில் வந்து 90% ஆஃப் த போம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து உங்களால் ஓரளவுக்கு ஈஸியாக வந்து படிக்க முடிகிற போம்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்தேன்னா உங்களால் சீக்கிரம் முடிக்க தான் ஓகே நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்ற அடுத்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது படிச்சிடலான்ற ஒரு தைரியம் வரும் உங்களுக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக் 4. இந்த வீக் 4ல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரோஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி ப்ரோஸோட டிவிஷன் அண்ட் ஸ்டடி பிளானுமே பார்த்தோம். அதே இதில் தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரோஸோட ஸ்டடி பிளான் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டடி பிளானில் இருக்க அதே இது தான் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சாட்டர்டே பார்த்திங்கன்னா அப்பாலஜி ஃபார் poetry, மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் poets. அண்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ அர்னால்டோட 2 போம் அலாங் வித் மேத்யூ அர்னால்டோட ஒரு கிரிட்டிசிசம். இது 3மே வந்து ப்ரோஸில் தான் இருக்குது. அண்ட் அப்பாலஜி ஃபார் poetry, மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் poets, த ஸ்டடி ஆஃப் poetry. இது 3மே வந்து ஆக்சுவலாக சிலபஸில் ப்ரோஸில் தான் கொடுத்துருந்துருப்பாங்க. பட் நான் வந்து கிரிட்டிசிசமில் வந்து பிரிச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டே 9th August வந்து கிரிட்டிசிசம் படிக்கிறோம். அண்ட் 10th August வந்து மேத்யூ அர்னால்டோட கிரிட்டிசிசம் தான் அலாங் வித் ஹிஸ் 2 போம்ஸ். இது ரெண்டுத்தையும் படிக்கிறோம். ஸோ அர்னால்டை பற்றி நீங்கள் அன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ப்ரோஸ். ஸோ 4 வீக் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரோஸோட செக்ஷனும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்த 5th வீக் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா. 5th வீக் அண்ட் 6th வீக் 2 வீக்குமே வந்து டெடிகேட்டட் டு ட்ராமா.
ஸோ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெயினான ட்ராமா கொடுத்துருக்கேன் அண்ட் சைடில் இன்னொன்று கொடுத்துருக்கிறது வந்து இந்தியன் ட்ராமாஸ், இந்தியன் ரைட்டிங்கில் இருக்க ட்ராமாஸ். ஸோ இந்தியன் ரைட்டிங்கில் இருக்க ட்ராமாஸ் வந்து உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இருந்தாலுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ராமாவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலி நான் ஒரு நாள் தான் கொடுத்தேன். பட் இருந்தாலுமே நமக்கு டைம் லிமிட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த இந்தியன் ட்ராமா மட்டும் 2 நாளைக்கு ஒன்றுன்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த டேயில் டைம் இருக்கோ அடுத்தடுத்த டாபிக் நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களால் 6 நாள்லேயே இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்சுது, ஓகே 6 நாளில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க இந்த வீக்கோட டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா 7வது நாளில் 6 டாப்பிக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த வீக்கோட பிளான் வந்து அப்படியே இருக்கும் அண்ட் நீங்கள் உங்களோட ரிவிஷனும் முடிஞ்சிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன், 11 வீக்ஸ் நம்ம சொன்னது தான், பட் நம்ம இங்கே கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துருக்கிறது வந்து 10 வீக்ஸ் தான். 11th வீக் வந்து நான் ரிவிஷனுக்காக மட்டும்தான் கொடுத்துருந்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரிவிஷனும் பண்ணிடலாம். நம்ம எக்ஸாம் டேட் வருது இல்லைங்களா 28th, அந்த டேட்டுக்கு முன்னாடியே நம்ம 1 வீக்குக்கு முன்னாடியே இந்த போர்ஷனை முடிக்கிற மாதிரி தான் ஸ்டடி பிளான் கொடுத்துருந்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து வீக் 1ஓட ட்ராமா. டாக்டர் ஃபாஸ்டர், ஸ்பானிஷ் ட்ராஜடி, எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், ஆல் ஃபார் லவ், த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், த வே ஆஃப் த வேர்ல்ட், ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர். இது 2 ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் அலாங் வித் இந்தியன் இந்தியன் லிட்ரேச்சரில் இருக்க ட்ராமாஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இருக்கிற ட்ராமாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் எல்லா ட்ராமாஸுமே இருக்கும் அலாங் வித் ஷெல்லியோட போம் அடோனஸ். ஷெல்லியோட போம் இது வந்து அவர் வந்து கீட்ஸோட டெத்துக்காக எழுதின ஒரு எலிஜி. ஸோ அதை வந்து ஷெல்லியோட போம் கூட ட்ராமா கூடயே நான் செட் பண்ணியிருக்கேன். ப்ராமித்தியஸ் அன்பவுண்ட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஷெல்லியோட ட்ராமா, லிரிக்கல் ட்ராமா. இது கூடயே வந்து நீங்கள் அந்த ஷெல்லியோட இந்த போமும் வந்து நீங்கள் படிச்சிடலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இருக்கிற ரிமைனிங் இது பார்த்திங்கன்னா லுக் பேக் இன் ஆங்கர், மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன், ரைடர்ஸ் டு த சீ, டாப் கேர்ள்ஸ், த டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன், எம்பரர் ஜோன்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்க இது காமன்வெல்த்தில் இருக்க ட்ராமாஸ், த லைன் அண்ட் த ஜுவல், த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ, ஸ்டோலன். இன்னும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராமா மட்டும் இருக்கும், அதை வந்து நான் பின்னாடி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வித் திஸ் வீக் நம்ம வந்து 6 வீக்ஸில் வந்து எல்லா ட்ராமாஸையும் முடிச்சிட்டோம். எக்ஸப்ட் ஒரே ஒரு ட்ராமா மட்டும்தான் நம்ம வந்து பெண்டிங் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஷேக்ஸ்பியர் யூனிட் முடிச்சாச்சு, போம்ஸ் முடிச்சாச்சு, ப்ரோஸ் முடிச்சாச்சு, ட்ராமா முடிச்சாச்சு, கிரிட்டிசிசம்லேயும் ஓரளவுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் முடிக்காதது ஃபிக்ஷன் தான். ஃபிக்ஷன் வந்து எப்பயுமே வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எல்லா சாப்டரும் அப்படியே உட்காந்து நம்ம நாவல் எந்த நாவலுமே நம்மளால் படிக்க முடியாது. தட் டூ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருந்தாலுமே நாவலை உட்காந்து யாருமே நீங்கள் நம்ம படிக்க மாட்டோம் இல்லைங்களா. மேபி சாப்டர் வைஸ் சம்மரி வேணால் பார்ப்போமே தவிர கம்ப்ளீட்டாக உட்காந்து நாவல் அப்படின்றது மாதிரி நம்ம யாரும் படிக்க போகிறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நாளைக்கு 2 நாவல்ன்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இல்லைங்களா, ஒரு ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஸோ ஒரு நாளைக்கு 2 நாவல் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் நாவல் சிலபஸ் ஃபார் வீக் 1. வீக் 2ல் அடுத்த வீக்கில் வந்து இன்னும் ஒரு 4 நாவல் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும், அதையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எல்லா நாவலுமே கொடுத்துட்டேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க நாவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 days வந்து அந்த 4 நாவல்ஸும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க ரிமைனிங் ப்ரோஸில் இருக்க கிரிட்டிசிசம் ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒர்க்ஸை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியாச்சு. தட் இஸ் லைஃப் ஆஃப் மில்டன், Godzilla vs. Post-colonial, Preface to Lyrical Ballads. Preface to Lyrical Ballads is also written by William Wordsworth. ஸோ அவரோட போம் கூட நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அலாங் வித் ரிமைனிங் ஒரு 6 போம்ஸ் இருந்தது இல்லைங்க, அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இங்கே ஆட் பண்ணும்போது அந்த போம் வேர்ட்ஸ்வர்த்தோட போம் கூட வேர்ட்ஸ்வர்த்தோட கிரிட்டிசிசம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ். அண்ட் டிஎஸ் எலியட்டோட ஒர்க் கூட மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்ற அவரோட கிரிட்டிசிசம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்தந்த ஆத்தரோட ஒர்க்கோ இல்லை சேம் தீம் இருக்க ஒர்க்கோ அந்த மாதிரி உங்களுக்கு டிவைட் பண்ணி படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வீக் 8 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீக் 8 கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் இருக்கிறது கிரிட்டிசிசம் அண்ட் ஒரே ஒரு ட்ராமா அண்ட் யூனிட் 9 அண்ட் யூனிட் 10 இருக்குது. ஸோ யூனிட் 9 அண்ட் யூனிட் 10 பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக படிக்கிறத விட அலாங் சைட் நீங்கள் படிக்கலாம். பட் அதுக்கு செப்பரேட்டாக படிக்கணுன்னாலுமே அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 6 to 7 days போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு நிறைய படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்காது. இந்த இதில் மேஜராக நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த 9th யூனிட் அண்ட் 10th யூனிட்க்கு நீங்கள் எப்படி படிக்கணும்னா நீங்கள் நிறைய எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கு மேஜராக வந்து எம்சிக்யூஸ் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஏன்னா அதில்
வந்து நீங்க எப்படி படிச்சீங்கன்னாலும், உங்களால வந்து அதிகமா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அண்ட் உங்களால தரவு பண்ண முடியாது ஒரு டாபிக்க. நீங்க எந்த அளவுக்கு எம்சிக்யூஸ் அந்த டாபிக்க பத்தி பேசிக்கா தெரிஞ்சுட்டு, எந்த அளவுக்கு எம்சிக்யூஸ் அட்டெண்ட் பண்ணி பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களால வந்து அந்த யூனிட்ஸ வந்து தரவா வச்சுக்க முடியும். ஸோ சைட் பை சைடு வந்து அந்தந்த டாபிக்கான எம்சிக்யூஸும் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் வீக் 8 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் வீக் 9ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் கிரிட்டிசிசம் ஒர்க் 10 இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி இதில் இருக்கிறது எல்லாமே முடிச்சாச்சு. ப்ரோஸில் இருக்க கிரிட்டிசிசம் எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் யூனிட் 8ல மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸை மட்டும் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து 10 இருக்குது. அந்த 10மே வந்து ஒரு நாளைக்கு 2 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டே இருக்குது இல்லைங்களா? சாட்டர்டே இங்கிலீஷ் ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம 44 சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷில் 26 ஆல்ஃபபெட்ஸ் தான். பட் 44 சவுண்ட்ஸ், வவல்ஸ் 20 அண்ட் கான்சனன்ட்ஸ் 24. அந்த கான்சனன்ட்ஸ்க்கு வவல்ஸ் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும், அது என்ன மாதிரிலாம் ப்ரனவுன்ஸ் பண்ணணும், எங்கேருந்து அதுக்கு காற்று வருது, எப்படி நம்ம மவுத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் தான் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் மார்ஃபாலஜி, வேர்ட் ஃபார்மேஷன் அண்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக். 9th யூனிட்லேயே இருக்க இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னா, நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிக்க முடியும் அப்படின்ற டாபிக் அப்படின்னா இது ரெண்டும் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ராமாஸ் ரிமைனிங் விட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா? ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர். அதையும் வந்து நான் இந்த வீக்கோட இன்க்ளூட் பண்ணிட்டேன். இதோட வீக் 9 முடிச்சாச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே லிட்ரேச்சரில் இருக்க எல்லா விஷயத்தையும் முடிச்சாச்சு. நம்ம இன்னும் ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, யூனிட் 9 அண்ட் யூனிட் 10. அண்ட் யூனிட் 9ல் இருக்கிறதுலையுமே 2 மேஜரான விஷயங்கள் வந்து முடிச்சாச்சு. ஸோ வீக் 10ல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரிமைனிங் இருக்க சிலபஸ். ஸோ நான் இங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, யூனிட் 9ல் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்கிறது. அண்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது இஎல்டின்னு நமக்கு யூனிட் 9ல் வந்து 2 டாபிக் இருக்குது. லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, இஎல்டி இருக்குது. ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன், இஎல்டி வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். அண்ட் பர்பிள் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூனிட் 10ல் இருக்கிறது. ஸோ யூனிட் 10ல் இருக்கிறதுமே நான் அப்படியே டிவைட் பண்ணல. அதுக்கு நான் டிவைட் பண்ணதுக்கான மீனிங் இருக்குது. ஃப்ரேசஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சது அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ரேசஸ்னால் என்னன்றது தெரியும். சென்டென்ஸ், வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், கிளாஸஸ் அப்படின்றத நீங்கள் வந்து இது கற்றுக்க முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் டுகெதராக படிச்சிடுங்க. சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஏன் ஒன்றா போட்டிருக்கேன்னா, சம்டைம்ஸ் வந்து ஆண்டனிம்ஸாக மாற்றுறதுக்கு வந்து நமக்கு நிறைய ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரிஃபிக்ஸோட மீனிங், சஃபிக்ஸோட மீனிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்ப வந்து நமக்கு சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டென்சஸ் அண்ட் வாய்ஸஸ் நமக்கு எல்லாமே தெரியும், கோரிலேட்டட் தான். டென்சஸ் தெரிஞ்சால் தான் வாய்ஸ் பண்ண முடியுமே, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ அது ரெண்டுத்தையும் ஒரு நாள் படிச்சுக்கோங்க. அண்ட் ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா, ஹோமோஃபோன்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் 1 day, சென்டென்ஸ் பேட்டர்ன், கரெக்டிங் எரர்ஸ் 1 day, பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் 1 day. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டோட்டல் சிலபஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வித் 10 வீக்ஸ். ஓகேங்களா? ஸோ 11th வீக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிவிஷன் தான். நமக்கு ஆல்ரெடி கொடுத்த டேட் வந்து பார்த்திங்கன்னா 28 செப்டம்பர் எக்ஸாம் டேட் கொடுத்தாங்க. அன்னையோட நம்ம ரிவிஷனோட நம்ம வந்து இந்த ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ தட் அதுக்கப்புறமா வர ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான் கோல்டன் டேஸ். நீங்கள் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணி நிறைய எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணி நீங்கள் படிக்கிறப்ப வந்துட்டு, எப்பயுமே நான் இன்னொன்று சொல்கிறேன், படிக்கிறப்ப முடிக்கிறப்ப வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு புரியாத மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கும். நீங்கள் எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணி பார்க்குற வரைக்கும் அது புரியாத மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரிவிஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரிவிஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க தான் வந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வீக்கில் வந்து சிலபஸ் ஓகே நம்ம இது சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இதுக்கு மூவ் ஆகாதீங்க. ஒரு வீக்கான சிலபஸ்னால் அந்த வீக்குக்கான சிலபஸை முடிச்சு ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்ததுக்கு மூவ் ஆகாதீங்க. ரிவிஷன் தான் ரொம்பவே இருக்கிறதுலே கீ பாயிண்ட் அதில். ஸோ அந்த இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்கில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். போம் ஒரு நாள், ப்ரோஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ஒரு நாள், ட்ராமா ஒரு நாள், ஃபிக்ஷன் ஒரு நாள், ஷேக்ஸ்பியர் ஒரு நாள். நீங்கள் ஷேக்ஸ்பியர் கூடவே வந்துட்டு அந்த யூனிட் 9 and 10 பண்ணிக்கலாம். இல்லையா கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அன்றைக்கி யூனிட் 9 and 10 முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அந்த 28th நம்ம எக்ஸாம் டேட் கொடுத்த அன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு 110 மார்க்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி வந்து நானுமே வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 110 மார்க்ஸான எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து நான் வந்து செட் பண்ணி தரேன். ஸோ இதுதான், திஸ் இஸ் த ஸ்டடி பிளான் ஃபார் த 75 days. ஸோ நீங்களும் வந்து எக்ஸாம் எழுதி சீக்கிரமாக வந்து கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்னு என்னோடய விஷஸ்.
ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இதனுடைய பிடிஎஃப் வந்து மெம்பர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பை கொடுக்குறேன். தேங்க் யூ.